வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. கனக துர்காவோட சக்தி கனகாவுக்கு கிடைச்சு துர்காவை காப்பாத்திருக்கா. என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்பவே தெரியணும். எப்படி எப்படி என்னோட தீபம் அணைஞ்சது? இயற்கை சக்தியாலையும் சாதாரண மானிட ஜென்மத்தாலையும் அந்த தீபத்தை அணைக்க முடியாது. அப்படி இருக்க எப்படி இது நடந்தது? சத்தியமா என்ன நடந்துச்சுன்னு தெரியல மாயா. துர்காவை கொல்ற ஆர்வத்துல பூஜை ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு நாங்க கவனிக்காம விட்டுட்டோம். ஏன் மாயா, திரும்பவும் ஒரு தடவை அந்த மாதிரி பூஜை பண்ணி மறுபடியும் தீபத்தை வீட்டுக்கு கொண்டு வரலாம்ல? நான் தான் முன்னாடியே சொன்னனே, இந்த பூஜைய ஒரு தடவை தான் செய்ய முடியும். கிடைச்ச வாய்ப்பை எல்லாருமா சேர்ந்து இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிறீங்களே. ப்ளீஸ் மாயா, இன்னொரு தடவை அந்த பூஜை பண்ண முடியாதுன்னா அப்போ அத கனகாவை அடக்க முடியாதா? அப்படின்னா அவ எனக்கு கொன்னுடுவாளா? காவேரி, நானும் வீணா மாதிரியா சாக போறேனா? பௌர்ணமி நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. கனகதுர்கா சக்தியை கட்டுப்படுத்தி கனகா வடிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்ல. இனிமே கனகதுர்கா சக்தியும் அருணும் இருக்கும் போதே கனகாவோட நேருக்கு நேரா மோதி சண்டை போட்டாதான் காவேரிய காப்பாத்த முடியும். வீணாவதான் காப்பாத்த முடியாம போச்சு. ஆனா நாம காவேரியையும் இழந்துடக்கூடாது. அதுக்கான வேலைய இப்பவே நான் ஆரம்பிக்கிறேன். இது எதுக்கு மாயா? முதல்ல புடிங்க. உங்க மனைவியை நீங்க காப்பாத்தணும்னா எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்றத நீங்க செஞ்சுதான் ஆகணும். சொல்லு மாயா, நீ என்ன சொன்னாலும் செய்றேன். இன்னைக்கு நைட்டு இந்த மந்திர பூஜாவை எடுத்துக்கிட்டு நாகவனத்துல இருக்கிற 100 வருஷம் பழமையான மருத மரத்தடியில இத புதைச்சி வச்சுட்டு அங்கேயே ராத்திரி முழுக்க தங்கி இருந்து விடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பி வரணும். சரி மாயா, உன் உத்தரவுப்படியே செய்றேன். எதுக்காக மாயா இதெல்லாம்? இனி கனகாவை எப்படி கண்ட்ரோல் பண்ண போற? ஏன்னு கேள்வி கேட்காதீங்க. இப்ப விளக்கம் சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் அது புரியாது. இனி நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. கௌரி, ஓ, நான் கூட பேச மாட்டேன். என்ன கௌரி, கோவமா? துர்காவை பாம்பு கடிச்சப்ப உடனே அவளை காப்பாத்த வரலன்னு வருத்தமா? பின்ன வருத்தம் இல்லாம என்னவா? பாம்பு கடிச்சு துர்கா துடிச்ச துடிப்ப நீ பாத்திருக்கணுமே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, தெரியுமா? நீ இங்க இருக்கும்போது துர்காவை எப்படி பாம்பு கடிச்சது உனக்கு தெரியாம எப்படி அது நடந்துச்சு? முதல்ல இங்க பாம்பு எப்படி வந்திருக்க முடியும்? இது எதுவுமே எனக்கு புரியல. பாம்பு தானா வரல, யாரோ ஏவி விட்டுருக்காங்க. அது தானா கடிக்கல, கடிக்க வச்சிருக்காங்க. யார் அது? யாரா இருக்கும்? அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறியா? உன்கிட்ட எதுக்கு நான் மறைக்க போறேன்? ஆனா துர்காவை பாம்பு கடிக்காம நீ நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாமே. துர்காவை பாம்பு கடிக்கணுங்கிறது விதி, அதை யாராலையும் மாத்த முடியாது. முக்கியமா காவல் தெய்வமான எனக்கு விதியை மாத்தி எழுதுற சக்தி எல்லாம் கிடையாது. அது சரி, பாம்பு கொத்தணுங்கிறது விதி. ஆனா பாம்பு கொத்துற நேரத்துல
நீ வீட்ல எல்லாமே எங்க போன? நான் துர்காக்கு அம்மன் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரும்போதே பார்த்தேன், உன்னை காணோம். ஐயோ, என்ன பேச மாட்டேங்கிற? எங்க போயிருந்தேன்னு சொல்லு. அப்படி போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? கௌரி, நீ என் குழந்தை. நீ கேட்டு நான் சொல்லாம இருப்பனா? இப்போ உனக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். நான் காவல் தெய்வமா இருந்து மனுஷ அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்திருந்தாலும் இயற்கையின் விதிப்படி நான் தினமும் 1 மணி நேரம் நிஷ்டைக்கு போகணுங்கிறது விதி. நிஷ்டையா? அப்படின்னா மனுஷ அவதாரம் மறைஞ்சு இந்த பிரபஞ்ச சக்தியோட கலக்கிற ஒரு உச்ச நிலை அது. அந்த 1 மணி நேரமும் உணர்வுகளை கடந்த பரபிரம்மாவா நான் இருப்பேன். நான் யாருங்கிறதே எனக்கு தெரியாது. பிரபஞ்ச சக்தியோட நான் கலந்திருப்பேன். அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துல யாருக்காவது ஆபத்துன்னா உன்னால வர முடியாதா? ஆமா, நான் உணர்வுகளை கடந்த நிலையில இருக்கும்போது ஒருத்தரோட நிலைய என்னால உணர முடியாது. என்ன கடந்த நிலையில இருந்ததால துர்காவோட ஆபத்தான நிலைய என்னால உணர முடியாது. ஆனா நீ மட்டும் நிஷ்டைக்கு போகாம இருந்திருந்தா துர்காவை பாம்பு கடிச்சிருக்காது. அந்த துர்சம்பவம் நடக்காம தடுத்திருப்பியே. அப்படி சொல்ல முடியாது கௌரி. எத்தனை புண்ணிய சக்திகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவரவர் பாவ புண்ணியத்துக்கு உண்டான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். துர்காவை பாம்பு கடிக்கணுங்கிறதும் நான் அவ உயிரை காப்பாத்தணுங்கிறதும் விதி. விதிப்படிதான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கட்டுமா? நீ என்ன வேணாலும் கேட்கலாம். இல்ல, இந்த உலகத்துல உனக்குன்னு எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க. ஆனா நீ இங்கேயே தங்கிட்டா அவங்களுக்கான பிரச்சனைய யார் தான் தீர்க்கிறது? நான் இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கேன். 5 பூதங்கள் எப்படி அருவமாகவும் உருவமாகவும் திக்கெட்டு நிறைஞ்சிருக்கோ அது போலதான் நானும். என்னை ஒருத்தர் உணரவும் காணவும் புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் மட்டும் உனக்கு காட்சி தராம போயிருந்தா நீயும் என்ன சராசரி மனுஷியாதான் நினைச்சிருப்ப. இந்த பிரபஞ்சத்துல எங்கெல்லாம் தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன். வேற வேற பேர்ல இந்த பூமிக்கு நான் வந்திருந்தாலும் என்னுடைய நோக்கம் ஒண்ணுதான். அது அன்பு செழிக்கணும், அதர்மம் அழியணும். மாயா சொன்ன மருத மரம் இதுதான். மாயா சொன்ன மாதிரியே பூஜாவை மண்ணில் புதைச்சாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. மாயா சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. நைட்டு ஃபுல்லா இங்க இருக்க சொல்லியிருக்கா.
கனவா? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, மரத்தடியில உட்கார்ந்தனா எப்படி இங்கேயே தூங்குன? இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு எப்படி வந்துச்சு? ஜீரோ ஜீரோ வந்து கால் வருது. அவதானா? ஹலோ, என்ன ஜனா, கனவு எப்படி இருந்துச்சு? த்ரில்லிங்கா இருந்துச்சா, மாசா இருந்துச்சா? நீ யாரு? உனக்கு எப்படி எனக்கு வந்த கனவை பத்தி தெரியும்? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அப்புறம் உனக்கு வந்த கனவு ஒண்ணும் சாதாரண கனவு இல்ல, ஆதர்ஷ கனவு. ஆதர்ஷ கனவுனா என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆதர்ஷ கனவு கண்டு அதே மாதிரி நடந்து அழிஞ்சு போன காலனோட நண்பனாச்சே நீ. உனக்கு தெரியாம இருக்குமா? இப்போ நீ பார்த்த காட்சி எல்லாம் கூடிய சீக்கிரம் நிஜத்திலையும் நடக்க போகுது. யார் நீ? எதுக்காக என்ன கொல்ல பாக்குற? எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ கனகா தானே? கனகா, கனகா, ஏய்! வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. ஜனா, வாடா வா. வந்துட்டியா? சரி, போன காரியம் என்னாச்சு? மாயா கொடுத்து விட்டு அந்த மந்திர பூஜாவை மருத மரத்துக்கு அடியில புதைச்சு வச்சுட்டல்ல? மாயா சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்ன. மாயா, சபாஷ். என் மேல நீங்க நம்பிக்கை வச்சதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இப்போ நீங்களா ஏதோ கேட்க வர மாதிரி இருக்கே. ஆமா மாயா, எனக்கு ஒரு சந்தேகம். எதுக்காக நேத்து என்கிட்ட அந்த பூஜாவை கொடுத்து விட்ட? எதுக்காக ஒரு ராத்திரி காட்டுல என்ன தங்கிட்டு வர சொன்ன? எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லு மாயா. நீங்க விளக்கம் கேக்குறதெல்லாம் சரி, ஆனா இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா உங்க கேள்விக்கான பதில் ஒரு நாள் உங்களுக்கே தெரிய வரும். அதனால இப்போதைக்கு அத பத்தி பேச வேண்டாம். ஏங்க, என் உயிரை காப்பாத்துறதுக்கு தானே மாயா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க, என்ன செஞ்சாலும் அது நம்ம நல்லதுக்காக தான் அவ பண்ணிருப்பா. டேய் ஜனா, அண்ணே, ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்காத. நடந்தது, நடக்கிறது, இனி நடக்க போறது, இது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோடா. ஏய், நில்லு. எங்க ஓடுற? என்ன சத்தம் அது? தெரியலையப்பா. வாங்க. பிடிக்காம விட மாட்டேன் பாரு. ஏய், எங்க இருக்க நீ? ஏய், தைரியம் இருந்தா வெளிய வா. ஏய், எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? ஏய், என்னாச்சு? என்னாச்சு? ஏய், ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. பெரியா, இவ்ளோ பெரிய பாம்பு. பாம்பா? பார்க்கவே பயமா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்துச்சு. என்ன பாம்பு? வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்கா? அது எப்படி வீட்டுக்குள்ள பாம்பு வரும்? எப்படின்னு தெரியல சின்னையா. அடுப்படிக்கு சமைக்க போனேனா பார்த்தா பால் சொம்புக்கு பக்கத்துல
படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அது அடிக்கலான்னு பார்த்தா நழுவி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நானும் விடாம கத்திக்கிட்டே வந்தேன். இப்போ எனக்கு பயந்து இந்த சோஃபாவுக்கு கீழே தான் மறைஞ்சிச்சு. என்ன சோஃபா கடியிலையா? என்னக்கா அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? மானங்கெட்ட பாம்பு. பாம்பா? பாம்பா இருந்தா நேரம் வெளியே வந்திருக்கணுமே. குடு. சின்னையா, வேண்டாம் சின்னையா, பயமா இருக்கு. பயந்தா அதை எப்படி வெளியே அனுப்புறது? இங்க பாம்பே இல்லையே. நான் பார்த்தேன் சின்னையா, இப்ப காணோம்னா ஒருவேளை வெளியில தப்பிச்சு போயிடுச்சோ? ஏய், நீ பாம்புன்னு சத்தம் போட்ட உடனே நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம். அதுக்குள்ள பாம்பு இங்க இருந்து போயிருச்சா? அதானே, அதுக்குள்ள எப்படி பாம்பு போயிருக்கோம்? என்ன விளையாடுறியா? ஏய், நீ அந்த பாம்பை கண்ணால பாத்தியா? நான் பார்த்தேனே, எனக்கு பயந்துட்டு தான் சோஃபா கடியில ஓடிச்சு. இல்ல, நீ பாம்ப பார்க்கவே இல்ல. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி வேற எதையோ பார்த்துட்டு பாம்புன்னு சொல்லி எங்களையெல்லாம் நீ பயமுறுத்திட்டு இருக்க. ஆமாக்கா, இவ எதையோ பார்த்துட்டு தான் பாம்புன்னு கூப்பாடு போடுறா. இவ சத்தம் கேட்டு வந்த பாருங்க, நம்மள சொல்லணும். இத பாருங்க, பாம்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் அவங்க அங்க வேலையை பாருங்க. ஐயோ, என்னங்க என்னங்க இது? சவத்துல மாட்டியிருந்த உங்க போட்டோ தானா கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. ஏய் காவேரி, ஆனி சரியா அடிக்காம இருந்திருக்கோம். இதுக்கு போய் எவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத. இல்ல பெரியய்யா, அத்தை பயப்படுறதுல நியாயம் இருக்கு. போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சத சாதாரணமா எடுத்துக்க முடியாது. போட்டோ உடைஞ்சா அது நம்ம அபசகுணமா தான் எடுத்துக்கணும். எனக்கு என்னவோ ஜனா மாமாவுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏய், எனக்கு நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. நீ ஏதாவது சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. என் மனசுக்கு கெட்ட சகுனமா பட்டுச்சு, அதத்தான் சொன்னேன். உங்களுக்கு அப்படி தோணலன்னா நல்ல விஷயம்தான். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாருங்க, இந்த சின்ன விஷயத்துக்காக சகனம் அது இதுன்னு சொல்லி இங்க யாரும் எதுவும் பேசி பெருசுப்படுத்த வேண்டாம். நல்லது ஏன் நினைப்போம். ஏய் அர்ஜுன், அப்பா, அந்த உடைஞ்ச போட்டோவுக்கு வேற ஒரு கண்ணாடி போட்டு கொண்டு மாட்டி விடுறா. சரிப்பா. ஜனா, அண்ணே, நீ வா. எல்லாரும் முன்னாடியே போட்டோ விழுந்து உடைஞ்சத சாதாரண விஷயம்னு சொன்னாலும்
எனக்கு என்னவோ மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. ஜனாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாவும் இருக்கு. போட்டோ ஒன்னும் தானா விழுந்து உடையல, கனகா தான் அதை விழ வச்சிருக்கா. எதை வச்சு சொல்ற மாயா? பாம்பு பாம்புன்னு கனகா கூப்பாடு போட்டப்பவே எனக்கு அவ மேல சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா இந்த வீட்ல பாம்பு வாசமே இல்ல. பாம்பு பாம்புன்னு கூப்பாடு போட்டு எல்லாரையும் ஹாலுக்கு வர வைக்கிறானா, ஏதோ பிளான் பண்றான்னு நினைச்சேன். போட்டோ தானா கீழே விழுந்து உடையுதுன்னா அத அவதான் கீழே விழ வச்சிருக்கணும். எதுக்காக மாயா அவ இப்படி பண்ணணும்? அதுக்கு பதில் எனக்கு தெரியல. ஆனா போக போக அவ எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரிய வரும். அது சும்மா பயமுறுத்துறதுக்காக பண்ணிருப்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா, வீணா மாதிரியே சின்னவருக்கும் அவ ஏதோ குறி வச்சிருப்பாளோன்னு தோணுது. அதத்தான் அவ சொல்லாம சொல்லியிருக்கா. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா